ஆரோக்கியமும் pH மதிப்பும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. நமது உடலின் ஆரோக்கியத்திற்கும் pH வேல்யூவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. pH வேல்யூ என்பது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். இதை 0 முதல் 14 வரை கணக்கிடுகிறார்கள். அதாவது 0 முதல் 7 வரை இருந்தால் இதற்கு ஆசிட் என்று பெயர், அமிலம். 7 முதல் 12 வரை இருந்தால் இதற்கு பேஸ் என்று பொருள், அதாவது காரம். காரம் என்பது நாம் சாப்பிடுகிற உணவில் இருக்கிற அந்த காரம் கிடையாது. அமிலம், காரம் என்று 2 வகையான தன்மைகள் உள்ளது. ஆங்கிலத்தில் அசிடிட்டி, பெசிடிட்டி என்று கூறுவார்கள். இல்லையென்றால் ஆசிட், ஆல்கலைன் என்று கூறுவார்கள். இதை பற்றி முதலிலேயே தெளிவாக தெரிந்துவிட்டால் இனிமேல் இந்த கட்டுரையை படிப்பதற்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு திரவத்திற்கும், ஒவ்வொரு உணவிற்கும் pH வேல்யூ உள்ளது. அது என்ன என்பதை பார்ப்போம். நமது இரத்தத்தின் pH வேல்யூ சுமாராக 7.4 இருக்கும். கங்கா தண்ணி, ஜம்ஜம் தண்ணி என்று அழைக்கப்படும் புனித நீர்களின் pH வேல்யூ 8க்கு மேல் இருக்கும். சாதாரண டேப்பில் வரும் தண்ணீர் 7.5 முதல் 8 வரை இருக்கும். கடையில் வாங்கும் மினரல் வாட்டர் பாட்டிலில் அடைக்கப்பட்ட தண்ணீரின் pH வேல்யூ 7க்கு சற்று குறைவாக இருக்கும். நமது எச்சிலின் pH வேல்யூ 7 முதல் 8 வரை இருக்கும். மழை தண்ணீரின் pH வேல்யூ 7 முதல் 8 வரை இருக்கும். pH வேல்யூ 4 முதல் 7 வரை உள்ள ஒரு திரவத்திலோ ஒரு பொருளிலோ கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளும் உயிரினங்களும் வாழும், வளரும். ஆனால் pH வேல்யூ 4க்கு கீழேயும் 7க்கு மேலேயும் உள்ள திரவங்களில், பொருள்களில் பாக்டீரியா, கிருமி, வைரஸ் போன்றவைகள் உயிர் வாழ்வதற்கு முடியாது. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது மூலமாக நமது உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். கங்கா நீரிலும் ஜம்ஜம் நீரிலும் ஏன் பல வருடங்கள் ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்தால் புழு பூச்சி வருவதில்லை என்றால் அதன் pH வேல்யூ 7.5 முதல் 8.5 வரை இருக்கும். எனவே அதில் பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் வாழ முடியாது. எனவே இது மிகவும் நல்ல தண்ணீர். எனவே இதை நாம் புனித நீர் என்று கூறுகிறோம். அதே சமயம் கடையில் விற்கப்படும் கூல்ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா, ஃபேண்டா, பெப்சி மற்றும் இப்பொழுது சமீபகாலமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், இயற்கையான பழச்சாறு என்ற பெயரில் டப்பாவில் அடைக்கப்பட்ட ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ போன்ற பழச்சாறுகள் விற்கப்படுகிறது. இப்படி பாக்கெட்டில், டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு பானமாக இருந்தாலும் அதன் pH வேல்யூவை நீங்கள் பரிசோதித்து பார்த்தால் 2.8 மட்டுமே இருக்கும். எனவேதான் இந்த பானங்களில் கிருமிகள் வருவதில்லை. பல நாட்களாக, பல வருடங்களாக அடைத்து வைத்திருந்தாலும் அது கெட்டு போவதில்லை. இப்படி இந்த பானங்கள் தயாரிக்கும் பொழுது இதை நன்றாக சூடு செய்து அதை ஒரு டப்பாவில் அடைத்து உடனடியாக குளிரச் செய்து அதன் pH வேல்யூவை குறைத்து விடுகிறார்கள். pH வேல்யூ எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதோ அந்த உணவை உண்ணும் பொழுது நமது உடலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. pH வேல்யூ எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது உடம்பில் ஆரோக்கியம் அதிகமாகும். இப்பொழுது நமது உடம்பின் pH வேல்யூ, அதாவது இரத்தத்தின் pH வேல்யூ 7.4 இருக்கிறது. நாம் ஒரு குளிர்பானத்தையோ அல்லது கடையில் விற்கும் டப்பாவில் அடைக்கப்பட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் என்று ஏமாற்றி விற்கப்படும் அந்த 2.8 pH வேல்யூ உள்ள ஒரு பொருளை நாம் குடித்தால் உடம்பில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 2.8 pH வேல்யூ உள்ள ஒரு பொருளை குடித்தவுடன் நமது இரத்தத்தின் pH வேல்யூ உடனடியாக குறைகிறது. pH வேல்யூ குறைய குறைய
நமது உயிரே போகும் அளவிற்கு நமது உடம்பில் ஆபத்து ஏற்படும். எனவே உடனடியாக நமது உடம்பு பயப்பட்டு இந்த pH வேல்யூவை அதிகப்படுத்துவதற்காக தேவையான மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல தாது பொருட்களை உடலில் சேர்த்து வைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கிறது. நமது உடலில் மூளைப்பகுதி, கல்லீரல், எலும்பு ஆகிய இடங்களில், சதைகள் ஆகிய இடங்களில், தசை நார்கள் ஆகிய இடங்களில் நமக்கு தேவையான, உயிருக்கு தேவையான அத்தியாவசியமான தாது பொருட்களை நமது உடம்பு எப்பொழுதுமே சேமித்து வைத்திருக்கும். கால்சியம் தான் pH வேல்யூவை கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தான் pH வேல்யூவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அல்கலைன் மெட்டீரியல், அதாவது பேஸ் மெட்டீரியல், காரமான பொருள். எனவே எப்பொழுதெல்லாம் இரத்தத்தின் pH வேல்யூ குறைகிறதோ உடனடியாக அமிலத்தன்மையை குறைப்பதற்காக காரத்தன்மை அதிகமுள்ள பொருள்களை உடல் உடனடியாக எல்லா இடங்களில் இருந்து இரத்தத்தில் கொட்ட ஆரம்பித்துவிடும். உடனே நமது இரத்தத்தில் ஏகப்பட்ட மினரல், விட்டமின்களும் வந்து குவியும். இது எதற்காக என்றால் pH வேல்யூ அதிகப்படுத்தி உயிரை காப்பாற்றுவதற்காக. ஆனால் எல்லா செல்களும் நமது இரத்தத்தில் நிறைய சத்துப்பொருள் வந்துவிட்டவுடன் நமது உடல் எல்லா செல்களையும் எடுக்க ஆரம்பித்தவுடன் நமக்கு உற்சாகமாக இருக்கும். இதற்கு பெயர்தான் உற்சாக பானம். இப்படி நாம் கடையில் விற்கும் பாக்கெட்டில், பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானங்களை குடிக்கிறோம் என்றால் அது உடலுக்கு நாம் மிகப்பெரிய துரோகம் செய்கிறோம். நமது உடலை சாகடிக்கிறோம் என்று அர்த்தம். பல வருடங்களாக ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரில், சயின்டிஸ்ட் என்ற பெயரில், டாக்டர் என்ற பெயரில் பல நோபல் பரிசுகளை வாங்கிக் கொள்கிறார்கள், ஆஸ்கார் விருதுகளை வாங்கிக் கொள்கிறார்கள், பல நாடுகளுக்கு சென்று பட்டம் வாங்கிக் கொள்கிறார்கள், பல நாடுகளுக்கு சென்று சுற்றுலா சென்று வருகிறார்கள். எல்லாமே செய்கிறார்கள். ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தால், உற்சாக பானங்கள் குடித்தால் நம் உயிர் போய் கொண்டிருப்பது என்பதை இதுவரை யாருமே தெளிவாக கூறுவதே கிடையாது. நீங்கள் பரிசோதித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். குளிர்பானங்களை குடிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது உடலின் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து இனிமேல் கடையில் விற்கும் எந்த ஒரு குளிர்பானத்தையும், எந்த ஒரு உற்சாக பானத்தையும் வாங்கி அருந்தாதீர்கள். அதற்கு நீங்கள் விஷம் சாப்பிட்டு விடலாம். இரண்டும் ஒன்றுதான். இப்பெல்லாம் ஃபேஷனாக போச்சு. காலேஜ் பசங்க பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் எல்லாரும் பாருங்க, சாப்பிடும் பொழுது நடுவில் குளிர்பானத்தையும் வாங்கி சாப்பிட்றது. இது மிகப்பெரிய துரோகம். அந்த உணவு கண்டிப்பாக ஜீரணமே ஆகாது. அந்த உணவில் எல்லா விதமான கழிவுகளும் உள்ள போந்து உடம்புல இருக்கிற எல்லா நோயும் உண்டு பண்ணும். இதற் போலவே சாராயம், பிராந்தி, பிஸ்கி, ரம்மு, ஒயினு, பீரு, பட்டச்சாராயம், இப்படி கல்லு எல்லாத்துடைய pH வேல்யூம் மிகவும் குறைவாக இருக்கும். எப்பொழுது ஒரு பானத்தை அறிந்து நமக்கு உற்சாகம் அளிக்கிறதோ, அதாவது மப்பு ஏறுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நமது உடலின் pH வேல்யூ குறைந்து விட்டது என்று அர்த்தம். இப்படி யாரெல்லாம் போதைப் பொருள்களை பயன்படுத்துகிறீர்களோ நமது உடம்பின் pH வேல்யூ குறைந்து உடலில் உள்ள எல்லா சத்துக்களும் குறைந்து நமது உடலுக்கு மிகப்பெரிய நோய் வரும். போதைப் பொருளும் கடையில் விற்கும் குளிர்பானமும் இரண்டும் ஒன்றுதான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அதில் மப்பு ஏறும், இதில் மப்பு ஏறாது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வேலைகள் ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே யாருக்காவது ஆரோக்கியம் வேண்டும் என்றால் போதைப் பொருள்களையும் கடையில் விற்கும் பாட்டில் அடைக்கப்பட்ட பானங்களையும் குடித்துவிட்டு தயவு செய்து ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று பேசாதீர்கள். ஆனால் கடையில் விற்கும் பொருட்களை சாப்பிடலாம். எப்பாவது ஒரு முறை ஆசைக்காக, ஃபேஷனுக்காக சாப்பிடலாமே தவிர இதை பழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நானும் இந்த பானத்தை குடித்திருக்கிறேன் என்று கணக்கு சொல்வதற்காக சாப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே தயவு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மழை தண்ணீரின் pH மதிப்பு எப்பொழுதுமே 8 இருக்கும். எனவே மழை தண்ணீரை சேகரித்து குடிப்பதன் மூலமாக நமது உடம்பில் ஆரோக்கியம் அதிகமாகும். பாட்டில் வாட்டரை குடிப்பதை விட டேப்பில் வரும் தண்ணீருக்கு pH வேல்யூ எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். எனவே குடிக்கும் பொழுது பாட்டில் வாட்டர் குடிக்காமல் பைப்பில் வரும், கவர்மெண்ட் சப்ளை செய்யும் பைப்பில் வரும் தண்ணீர் எடுத்து குடித்து பாருங்கள். அதற்கு pH வேல்யூ அதிகமாக இருக்கும். உணவை எந்த அளவுக்கு உதடு மூடி
பற்களுக்கு வேலை கொடுத்து எச்சில் கலந்து சாப்பிடுகிறோமோ அந்த உணவின் pH வேல்யூ அதிகமாக இருக்கும். பலருக்கு அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்களிக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம், வயிறு புழுக்கமாக இருக்குது. இப்படி பல பேர் பல நோய்களுக்கு காரணம் தெரியாமல், சிகிச்சை தெரியாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இதற்கு காரணம் என்னவென்றால் வயிற்றினுடைய pH வேல்யூ அதிகமாகிடும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, சாப்பிடும் பொழுது முதட்டை மூடி நல்லா மென்று எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சிலின் pH வேல்யூ அதிகம். எந்த ஒரு பொருளை எச்சில் கலந்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்றோமோ நமது உடம்பின் pH வேல்யூ எப்பொழுதுமே ஒழுங்காக இருக்கும், கம்மி ஆகவே ஆகாது. வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. எச்சில் கலக்காமல் யாரெல்லாம் சாப்பாட்டை முழுங்குறோமோ இது ஆசிட். அப்போ அப்படி தான் பிரச்சனை வரும். எச்சில் கலந்து சாப்பிட்டா ஆல்கலைன், காரம், அதற்கு வயிறு சுத்தமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் வராது. அதனால தான் விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பாவது உடம்புல நோய் புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா எச்சில் தடவும், நாக்கால தடவி கொடுத்தோடனே எச்சில் பட்டவுடனே அங்கே இருக்கிற எல்லா கிருமியும் செத்து போயிடும். எச்சிலில் எந்த ஒரு கிருமியும் வாழ முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது, உரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாற்றுறது இப்போதைக்கு முடியாது. ஆனால் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நம்ம அடுத்து மாற்றிக்கலாம். இப்போதைக்கு சாப்பிட்ற சாப்பாடை எச்சில் கலந்து சாப்பிட்டா அதில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் டீஆக்டிவேட் ஆயிரும். அப்போ கெமிக்கலும் இருக்காது, கிருமிகளும் இருக்காது, வைரஸ் பாக்டீரியா இருக்காது, தைரியமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது நல்லா வாயில் வச்சு எச்சில் கலந்து தண்ணி குடித்தோம்னா அதில் இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸும் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைக்கிற எல்லா கெட்ட கிருமிகளும் இறந்து போயிடும். pH வேல்யூ அதிகமாகும். தண்ணியை பானையில் ஊற்றி வச்சா 12 மணி நேரத்தில் அதன் pH வேல்யூ அதிகமாகும். நீங்கள் மினரல் வாட்டரை கொண்டு போய் பானையில் ஊற்றி வைங்க, ஊற்றும் போது 7 இருக்கும், 12 மணி நேரத்துக்கு அப்புறம் 8ஆக மாறிடும், அமிர்தமாக மாறிடும். அதனால் பானை தண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காப்பர், செம்பு குடத்துலையோ இல்லை பாத்திரத்துலையோ அண்டாலையோ ஊற்றி வச்சிங்கன்னா அதன் pH வேல்யூ 4 மணி நேரத்துலேயே அதிகமாகிடும், உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்கும். வெண்கலத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா 12 மணி நேரம் ஆகும். எதுக்காக இந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, சில நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் pH வேல்யூவை செக் பண்ணி அது கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் அதுக்கு இப்போ மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் பிபிங்கிற பேரில் ஊரை எப்படி ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ புதுசாக pH வேல்யூவும் பேர்லையும் ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த மருந்து மாத்திரை கம்பெனி முடிவு பண்ணியிருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் pH வேல்யூ பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வரப்போகிற ஏமாற்றம்னு நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெய்லி சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி pH வேல்யூ டெஸ்ட் பண்ணிவிட்டு இது அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தால் நோய், இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்கணும். தேங்காய் தாங்க pH வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரே பொருள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு தேங்காய் சாப்பிட்றோமோ தேங்காய் நமது உடம்புடைய pH வேல்யூ அதிகம் பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா தேங்காய் பாலை வாயில் ஊற்றினா எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. தேங்காய் பால் மனிதனின் உடலில் உள்ள pH வேல்யூ அதிகம் என்ற ஒரு அற்புதமான மருந்து. அதனால் தேங்காய் பால் நிறைய சாப்பிடுங்க. ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போது ஒரு தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா மென்று ஒரு தேங்காய் பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பாடு ஆசிடாக இருக்கிற சாப்பாடு அல்கலைனாக மாறி வயிற்றில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்திடும். சமைச்ச உணவுக்கு pH வேல்யூ அதிகமாக இருக்கும். சமைச்சு எவ்வளோ நேரம் ஆகுதோ pH வேல்யூ கம்மியாகிட்டே வரும். அதனால் சமைச்ச உணவை உடனே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு pH வேல்யூ கம்மியாகுது. காலையில் சமைச்ச சாப்பாட்டை காலையிலே சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போது pH வேல்யூ கம்மியாக இருக்கும். மதியம் சமைச்ச சாப்பாட்டை மத்தியானமே சாப்பிடுங்க, நைட் சாப்பிடாதீங்க. இப்படி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி சமைச்ச உணவு உடனே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் உணவை வச்சா அது pH வேல்யூ கம்மியாகும். ஒரு உணவு இப்போ தயார் பண்ணிட்டீங்க, அதன் pH வேல்யூ நிறையா இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் pH வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு உணவு நல்லா இருக்கும், அதில் பிராணனும் இருக்காது, அதில் pH வேல்யூ இருக்காது. உதாரணமாக என்னை கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சுட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, கதவை மூடிடுங்க, 10 நாளுக்கு அப்புறம் திறந்து பாருங்க, நான் குழுன்னு ஜாலியாக செவச்சவேன்னு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். ஆனால் என் உயிர் மட்டும் இருக்காது. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஒரு பொருள் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உயிர் இருக்காது, பிராணன் இருக்காது, pH வேல்யூம் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி வச்சாலும் சீக்கிரமாக எடுத்து சாப்பிட்ருங்க. எனவே உடம்போட காயகல்பம் அப்படிங்கிறது pH வேல்யூவை பாதுகாக்கிறது தான்.
நமது உடம்பின் பிஹெச் வேல்யூ எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக காயகல்பம், அதாவது பல வருடங்களாக உயிரோட வாழ முடியும். எந்த அளவுக்கு பிஹெச் வேல்யூ கம்மியாக இருக்குதோ நம்ம உயிர் போயிடும். அதனால் பிஹெச் வேல்யூன்னு என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத இன்னும் தெளிவாக சொல்கிறேன். 1, இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் எந்த உணவாக இருந்தாலும் உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிடணும். 2, தண்ணி குடிக்கும்போது எச்சில் கலந்து தான் குடிக்கணும். 3, பானை தண்ணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4, செம்பு பாத்திரத்துலேயும் பிராஸ் வெங்கல பாத்திரத்துலையும் தண்ணி வச்சு குடித்தா அதன் பிஹெச் வேல்யூ அதிகமாகும். அடுத்தது, சாராயம் போன்ற போதைப் பொருட்களை யாரும் பயன்படுத்தவே கூடாது. அடுத்தது, ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாப்பாடு வச்சு சாப்பிடக்கூடாது. சமைச்சா உடனே சாப்பிடணும், லேட் பண்ணக்கூடாது. தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. டேப் வாட்டர் குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. மினரல் வாட்டர் பயன்படுத்தாதீங்க, வேறு வழி இல்லைன்னா மினரல் வாட்டர் பயன்படுத்துங்க. ரைன் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது, மழை தண்ணி குடிக்கலாம். எச்சில் கலந்த உணவு ரொம்ப நல்லது, எச்சில் கலக்கான உணவு கெட்டது. கங்கா தண்ணி, ஜெம்ஜம் தண்ணி எல்லாம் நிறையா குடிங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம். கடையில் விற்கிற எந்த ஒரு பாட்டிலில் பேக்கெட்டில் போட்டு அடைச்ச எந்த ஒரு ஜூஸையும் இதையும் வாங்கி குடிக்காதீங்க. அதுக்கு சாதா தண்ணி குடிங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம ஷேவிங் பண்ணோன்னா படிகாரம் அப்படிங்கிற வெள்ளை கலரில் ஒரு பொருளை வச்சு நம்ம முகத்தில் தேய்ப்போம். ஏன் தேய்க்கிறோம்னா, ஷேவிங் பண்ணும்போது ஒருவேளை பிளேடு ஏதாவது நம்ம தோலில் பட்டு கீறிச்சுன்னா அந்த ரத்தம் வரும் பொழுது கிருமிகள் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் படிகாரத்தை வச்சு தேய்ச்சோன்னே அந்த பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால அந்த எல்லா கிருமிகளும் செத்து போயிடுது. இப்படி நமது தாத்தா பாட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் பிஹெச் வேல்யூவை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய வித்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய மிஷின்கள் இவ்வளோ பெரிய சயின்ஸ் டெவலப் ஆகி இவ்வளோ படித்த நமக்கே பிஹெச் வேல்யூ பற்றி தெரியல. நமது தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி தான் இந்த பிஹெச் வேல்யூ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் தண்ணிகளையும் அதுக்கு தகுந்த நம்மளுடைய பழக்க வழக்கத்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போதைக்கு பிஹெச் வேல்யூ பற்றி இவ்வளோதான் சொல்ல முடியும். மேற்கொண்டு இன்னும் இது சம்பந்தமாக நாம் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்குறோம். அதனால் பிஹெச் வேல்யூ பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ இதில் இந்த பிஹெச் வேல்யூ பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு கட்டுரையாக எழுதி அனுப்பிச்சிங்கன்னா மேலும் இதை உலக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.